ஸ்டிச்சிங்னா ரொம்ப ஈஸி நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ லேங்கா ஸ்டிச்சிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஒரு டெய்லர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்காக இல்லை. பாருங்க, இந்த லேங்கா வந்து வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்வெட்டில் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதை விட என்னென்னா இந்த ஸ்கர்ட் வந்து அவங்க ஹிப்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது டோட்டலாக நம்ம வந்து பிரிச்சுடுவோம். இந்த லேங்காவை இப்போ இதை ஆல்ட்ரு பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க ஹிப் சைஸுக்கு நம்ம சூட்டபிளாக வச்சுருக்கோம். இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த லைனிங் சைடையும் இந்த கேன் இருக்கும் இந்த சைடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறது. அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த லேங்கா ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு 42 இன்ச்சஸ் இருக்கும். இந்த இப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ல 42 சைஸஸ் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு 33 இல்லை 34 சைஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக பிரிச்சுடுவோம். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த லேங்கா ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, இந்த சைடையும் பிரிச்சுடுவோம், லைனிங் சைடையும் பிரிச்சுடுவோம், பட்டி கொடுத்துருந்தாங்கன்னா பட்டியும் பிரிச்சுடுவோம். இந்த இடத்துல வந்து இங்க பட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, இது டோட்டலா பிரிச்சுட்டு தான் இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்றதுக்கு 3 to 4 hours எடுக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர்ல தான் இருக்கு. இதுல வந்துட்டு கேன் வந்துட்டு ஒரு லேயர் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இதே டபுள் லேயர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும், நமக்கு 4 hours மேலேயே ஆகும். அதனால டெய்லர் ஃபீல்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப ஈஸியா நினைச்சுக்காதீங்க.